ஹஸ்பண்டோடைய கால்குலேஷன் புரிஞ்சிக்கவே முடியல. கல்யாணம் வேணும்ன்றவனுக்கு கல்யாணமே ஆகாது, கல்யாணம் வேணும்ன்றவனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துரும். ஆனாலும் கல்யாணம் வேணும்ன்றவனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. வீட்டில் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் வெட்டியாக தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு வேலை செய்ய போய் 4 வேலை செய்கிறோம் இல்லையா, அதனாலயே நம்ம வெட்டியாக இருக்கிறோம். எப்போ ஹஸ்பண்ட் பார்த்தாலுமே கொஞ்ச நேரம் உக்காந்தா என்ன நீ சும்மா வெட்டியாக உக்காந்துட்டு இருக்க, எப்பவுமே சும்மா இருக்கிற மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் கிளாஷ் ஆகுறது இந்த சாப்பாட்டு விஷயத்துல, இல்லைன்னா இந்த பசங்க விஷயத்துல மட்டும்தான். ஆல்ரெடி என் பசங்களுக்கு நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பா அம்மா என்ன சண்டை போட்டாலும் நீங்க 2 பேரும் நடுவுல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனக்குன்னு யாருமே இல்லையா இந்த வீட்டுல சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா, அதுதான் அப்பா சொல்லியிருக்கேன் உங்க 2 பேரும் நடுவுல யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீயாச்சும் உன் புருஷனாச்சும் என்னென்ன பண்ணிக்கங்க அப்படின்னு இந்த வயசுலயே சொல்லுதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பசங்க என்னையும் ஹஸ்பண்ட் சண்டை போட்டப்போ சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க. உங்க வீட்டுல எல்லாம் குட்டி பசங்க இப்படிதான் பண்ணுதுங்களோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அமேசான் பிளிப்கார்ட்டை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ மீஷோவையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு வால் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன், குவாலிட்டி சூப்பரா இருந்தது. இன்னொன்று கிச்சன்ல வைக்கிற ஸ்பேட்டர்ல மாதிரி வாங்கியிருந்தேன், அது பேக்கிங்கும் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. ஆனா அந்த கார்டு என்ன ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணிட்டு, என்னுடைய ஸ்மால் பிசினஸ்க்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர், ஆனஸ்டா ரிவ்யூ கொடுங்க, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு அமைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா பிரைஸும் கம்மியா இருக்கு, குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. நீங்களும் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க.